ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவீந்த். Realme GT Neo 5 இப்போ தான் ரீசெண்டாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதே ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் Realme GT 3 அப்படின்ற நேமில் வரப்போகுது. இது எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றின அப்டேட்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அப்புறம் இதுக்கிட்ட இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த Realme GT Neo 5ல ஒரு புது வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வரப்போகுதாம். Realme GT Neo 5 யூத் வெர்ஷன் அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme GT Neo 5ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் லைட்டாக கம்மி பண்ணி இன்னும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வரதுக்கான பிளானில் இருக்காங்களாம். அதை பற்றின சில லீக்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட சொல்லாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவில் போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Realme GT Neo 5 யூத் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனா மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ண Realme GT Neo 5 அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு டவுன் கிரேடட் வெர்ஷனாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் சைனாவில் தான் ஆக்சுவலி லான்ச் ஆக போகுது. இந்தியன் லான்ச்சை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பட் சைனா வெர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த Realme GT Neo 5ல இருந்து நிறைய ஸ்பெசிஃபிகேஷனை இங்கே டவுன் கிரேட் பண்ண போகிறாங்க. பட் ஸ்பெக்ஸை மட்டும் தான் டவுன் கிரேட் பண்ண போகிறாங்க. லுக் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி Realme GT Neo 5 மாதிரியான அதே லுக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதில் பேக் லைட்லாம் கொடுத்துருந்தாங்களா, அந்த ரெக்டாங்குலர் லைட். ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுல சேஞ்சஸ் இருக்காது. பட் ஸ்பெக்ஸ்னு வரும்போது நிறைய ஸ்பெக்ஸ் அதுல சேஞ்ச் ஆக போகுது. பட் ஆனா டிஸ்ப்ளே கம்ப்ளீட்லி Realme GT Neo 5ல இருக்கக்கூடிய அதே டிஸ்ப்ளே இங்க அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்ப்ளே 144 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தாங்க. சோ அதே மாதிரியே தான் இந்த யூத் வெர்ஷன் சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்லயும் நமக்கு 144 Hz கான 1.5K ரெசல்யூஷனுக்கான அதே டிஸ்ப்ளே 6.71 inches கான சைஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ டிஸ்ப்ளே வைஸ் எந்த சேஞ்சஸும் அந்த ஸ்மார்ட் போனுக்கும் இந்த ஸ்மார்ட் போனுக்கும் பண்ண போறது இல்ல. அப்புறம் எங்க சேஞ்சஸ் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையுமே சேஞ்சஸ் பண்ண போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு Realme GT Neo 5ல ரெண்டு வேரியண்டா கொடுத்திருந்தாங்க. ஒரு வேரியன்ட் 5000 mAh பேட்டரி அண்ட் 150 watts கான சார்ஜரோட இருந்துச்சு. இன்னொரு வேரியன்ட் 4700 mAh பேட்டரி அண்ட் 240 watts கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. சோ அதை இங்க கம்மி பண்ண போறாங்க. ஆக்சுவலி ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கம்மி பண்ண போறாங்க, பேட்டரியை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இங்க 5500 mAh கான பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 watts கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. சோ பேட்டரியை இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜிங்கை லைட்டா டவுன் கிரேட் பண்றாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கேயும் ஒரு டவுன் கிரேட் இருக்க போகுது. ஆக்சுவலி GT Neo 5ல பாத்தீங்கன்னா நமக்கு Snapdragon 8+ Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரை அந்த ஸ்மார்ட் போன்ல அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன் ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் Snapdragon கிட்ட இருந்து இந்த மிட் ரேஞ்ச் ப்ராசஸரை வரப்போகிற Snapdragon 7+ Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புது ப்ராசஸரை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் சைனா மார்க்கெட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ப்ராசஸரை பேக் பண்ணி வரதுனால இது நமக்கு ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனா வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா அங்கேயுமே ஒரு டவுன் கிரேட் பண்ண போறாங்க. ஆக்சுவலி GT Neo 5ல பாத்தீங்கன்னா நமக்கு 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சோனியுடைய IMX 890 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் பேக் பண்ணி ஆக்சுவலி அங்க அந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் அந்த மெகா பிக்சல் இன்க்ரீஸ் பண்றாங்க. 50 மெகா பிக்சல்ல இருந்து 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, இங்க ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் என்னன்னா சென்சார் மட்டும் இங்க சோனி சென்சார் இல்லாம ஆம்னிவிஷன் சென்சாரோட இந்த பிரைமரி கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ பிரைமரி கேமரா சோனி IMX 890 அப்படின்ற அந்த ஒரு சூப்பரான ஃபிளாக்ஷிப் கேமராவை தூக்கிட்டு ஆம்னிவிஷனோட ஒரு முக்கியமான கேமரா இங்க கொடுக்க போறாங்க. மத்தபடி சப்போர்ட்டிவ் கேமராலாம் ஆஸ் யூசுவல் அந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்றதெல்லாம் காமனா இருக்க போகுது. அண்ட் முன் பக்கம் செல்ஃபி கேமராவும் ஆஸ் யூசுவல் அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்க போகுது. அதனால இந்த விஷயங்கள் இந்த மத்த கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. இந்த பிரைமரி கேமராவை மட்டும் டவுன் கிரேட் பண்ண போறாங்க. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமனா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், IR பிளாஸ்டர் கூட இருக்கும். அண்ட் Android 13 கான OS அதெல்லாம் காமனா எப்பவும் போல Realme GT Neo 5ல கொடுத்த அதே விஷயங்கள் எல்லாமே கண்டினியூ ஆகும். பட் பிரைசிங் நான் சொன்ன மாதிரி Realme GT Neo 5ல இருந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி கம்மியான செக்மெண்ட்டுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்றதுனால Realme GT Neo 5 விட கம்மியான செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வரும். அந்த வகையில் Realme GT Neo 5 பாத்தீங்கன்னா சைனா மார்க்கெட்ல அவங்க ஒரு 30,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு தான் ஆக்சுவலி அங்க லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்ல Realme GT 3 அப்படின்ற நேம்ல வரும்போது 35,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு அந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருக்கு. சோ அதை விட டவுன் கிரேடா இந்த ஸ்மார்ட் போன் வரதுனால மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் சைனாவில் தான் ஆக்சுவலி இப்போதைக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியன் லான்ச் பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல. அப்படி சைனாவில் லான்ச் ஆகும்போது 20,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த Realme GT யூத் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அப்படி வந்தாலும் கண்டிப்பா இந்த யூத் வெர்ஷன் மாதிரியான நேம்ல வராது. ஏதாவது ஒரு Realme GT சீரிஸ்ல இந்த மாஸ்டர் எடிஷன் மாதிரிலாம் கொடுத்தாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி
பண்ணி மேபி கொண்டு வரலாம். பட் அதை பற்றின அப்டேட் இப்போதைக்கு இல்லை. அது வருதா வரலையா அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ஒரு 25,000 மாதிரியான செக்மெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ சைனா மார்க்கெட்டில் Realme GT Neo 5 இந்த ஒரு புது வெர்ஷன் யூத் வெர்ஷன் அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் இப்போதைக்கு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து.